வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதால் வரும் 2ஆம் தேதி தமிழகத்திற்கு ரெட் அலர்ட். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் மன்ற நிர்வாகிகளோடு நடிகர் ரஜினிகாந்த் நாளை ஆலோசனை. அரசியல் பிரவேசம் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவாரா என பலரும் எதிர்பார்ப்பு. சென்னை அருகே செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் வடியாத வெள்ளம். மழைநீர் சூழ்ந்து அரசு மருத்துவமனை மூடல். பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 2700 கன அடி வீதம் உபரி நீர் திறப்பு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பரணி தீபம் ஏற்றம். மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும் நிகழ்வு இன்று மாலை ஜெயா டிவி மற்றும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பு. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 41,810 பேருக்கு கொரோனா தொற்று. மேலும் 496 பேர் நோய் தொற்றுக்கு பலி. சொந்த தொகுதியான வாரணாசியில் நாளை சுற்றுப்பயணம் செய்யும் பிரதமர் மோடி. விரிவாக்கம் செய்யப்பட்ட 6 வழி சாலையை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் ஆஸ்திரேலியா தொடர்ந்து ரன் குவிப்பு. விக்கெட்டுகளை வீழ்த்த முடியாமல் இந்திய பந்து வீச்சாளர்கள் திணறல். விரிவான செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வரும் 2ஆம் தேதி அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதால் தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அண்மையில் வீசிய நிவர் புயலை அடுத்து வங்கக்கடலில் தற்போது மீண்டும் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. அடுத்த 36 மணி நேரத்தில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் இது சற்று தாமதமாவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் பட்சத்தில் நாளை முதல் 3 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை பெய்யும் என ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டது. வரும் 2ஆம் தேதி அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதால் அன்றைய தினம் தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை கோடம்பாக்கத்தில் நடிகர் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளோடு நடிகர் ரஜினிகாந்த் நாளை ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது உடல்நலம் தொடர்பாக பரவிய தகவல்கள் குறித்து கடந்த அக்டோபர் மாதம் 29ஆம் தேதியன்று டுவிட்டரில் அறிக்கை வெளியிட்டிருந்த திரு ரஜினிகாந்த் தகுந்த நேரத்தில் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளோடு கலந்தாலோசித்து தனது அரசியல் நிலைப்பாட்டை பற்றி மக்களுக்கு தெரிவிக்க இருப்பதாக கூறியிருந்தார். இந்நிலையில் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளோடு நாளை நடிகர் ரஜினிகாந்த் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் காலை 9:30 மணிக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்றும் மாவட்ட நிர்வாகிகள் அதில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவள்ளூரை அடுத்த பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் வினாடிக்கு 2700 கன அடி வீதம் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர மக்களின் குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளில் ஒன்றான பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் மொத்த உயரமான 35 அடியில் தற்போது நீர்மட்டம் 33.97 அடியை எட்டியுள்ளது. மொத்த கொள்ளளவான 3231 மில்லியன் கன அடியில் தற்போது 2814 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. வினாடிக்கு 3000 கன அடி நீர்வரத்து வந்து கொண்டிருப்பதால் உபரி நீர் திறப்பு 1000 கன அடியில் இருந்து வினாடிக்கு 2700 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறையினர் தெரிவித்தனர். நீர்வரத்து குறையும் பட்சத்தில் உபரி நீர் திறக்கப்படும் அளவு குறைக்கப்படும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர்.
திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறை என்ற பெயரில் காவல்துறையினர் பாரபட்சமாக செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பிட்ட சிலர் மட்டுமே கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவதாகவும் சாமானிய மக்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தீப கார்த்திகை தீப திருவிழாவின் 10ஆம் நாள் விழாவான இன்று மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. அதற்கு முன்பாக இன்று காலை கருவறையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. ஆனால் கொரோனா தடுப்பு நெறிமுறை காரணமாக பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. பக்தர்களே இல்லாமல் நடத்தப்படும் விழா என்ற போதிலும் அங்கு 2700 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதன் அவசியம் என்ன என பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். காவல்துறை உயர் அதிகாரிகள், அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தார்களுக்கு மட்டுமே காவல்துறையினர் அனுமதி வழங்குவதாகவும் சாமானியர்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் விழாவில் கலந்து கொள்ள வந்தபோது அவருடன் வந்த ஆளும் கட்சியினரில் சிலருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் போலீசாருக்கும் ஆளும் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 41,810 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 41,810 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 93,92,920 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 88,02,267 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ள நிலையில் தற்போது 4,03,956 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 496 பேர் கொரோனாவுக்கு பலியானதை அடுத்து உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,36,696 உயர்ந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசி மக்களவைத் தொகுதியில் பிரதமர் திரு மோடி நாளை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசி மக்களவைத் தொகுதி பிரதமர் திரு நரேந்திர மோடி போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியாகும். அங்கு பல்வேறு நலத்திட்டங்களை அவர் செயல்படுத்தி வருகிறார். நாளை அங்கு செல்லும் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க திட்டமிட்டுள்ளார். பிரதமர் திரு மோடியை வரவேற்பதற்காக வாரணாசி நகரம் தனது தொன்மையான கலாச்சார அடையாளங்களுடன் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள கங்கை கரையில் தேவ தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. பிரதமரின் வருகையை ஒட்டி பாதுகாப்புக்காக கங்கையில் படகு சவாரிக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாரணாசியில் உள்ள ராஜா தலா பகுதியில் இருந்து பிரயாக்ராஜ் வரை விரிவாக்கம் செய்யப்பட்ட 6 வழி சாலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். வாரணாசியில் காசி விஸ்வநாதர் ஆலயம், சாரநாத் தொல்பொருள் ஆய்வு மையம் ஆகிய இடங்களுக்கு செல்லவும் பிரதமர் திரு மோடி திட்டமிட்டுள்ளார். குஜராத் மாநிலத்தில் கடந்த மாதம் தொடங்கி வைக்கப்பட்ட கடல் விமான சேவை 3 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவசிய பராமரிப்பு காரணமாக கடல் விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் வசதிகள் மாலத்தீவில் இருப்பதால் அங்கு கடல் விமானம் கொண்டு செல்லப்படுவதாகவும் அகமதாபாத்தில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் தளங்கள் இன்னும் கட்டுமானத்திலேயே இருப்பதாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி இந்த கடல் விமான சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். மன் கி பாத் என்ற வானொலி நிகழ்ச்சி மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே இன்று உரையாற்ற உள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு பிரதமராக பொறுப்பேற்ற திரு நரேந்திர மோடி மன் கி பாத் என்றழைக்கப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றி வருகிறார். அதன்படி நவம்பர் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று காலை 11 மணிக்கு மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் குறைந்து வரும் நிலையில் இன்றைய நிகழ்ச்சியின் போது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள், தடுப்பூசி மற்றும் ஊரடங்கு தளர்வுகள் போன்றவை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினையை தீர்க்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக ராணுவ தலைமை தளபதி திரு முகுந்த் நரவனே தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையே எல்லை பிரச்சினை நீடித்து வருகிறது. இதற்கு சுமூக தீர்வு காண இரு நாட்டு ராணுவ அதிகாரிகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கேரள மாநிலம் கண்ணூர் அருகே எளிமலா பகுதியில் உள்ள இந்திய கடற்படை அகாடமியில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பை பார்வையிடுவதற்காக ராணுவ தலைமை தளபதி திரு முகுந்த் நரவனே இன்று வருகை தந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினையை சுமூகமாக தீர்ப்பதற்காக இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வடமேற்கு எல்லையில் பயங்கரவாதம் தொடர்ந்து அச்சுறுத்தலாக உள்ளதாக தெரிவித்த அவர் காஷ்மீரில் ஜனநாயக நடைமுறைகளை சீர்குலைக்க பயங்கரவாதிகள் தொடர் முயற்சியில் ஈடுபடுவதாகவும் கூறினார். குளிர்காலம் தொடங்கியுள்ளதால் பனிப்பொழிவு அதிகரிக்கும் முன்னர் ஊடுருவ பயங்கரவாதிகள் முயற்சிப்பதாகவும் பயங்கரவாதிகளின் முயற்சிகளை ராணுவம் முறியடிக்கும் என்றும் ராணுவ தலைமை தளபதி திரு முகுந்த் நரவனே குறிப்பிட்டார். டெல்லியில் 6 நாடுகளின் பிரதமர்கள் பங்கேற்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டம் நாளை தொடங்கவுள்ளது. இந்தியா, சீனா, கஜகஸ்தான், ரஷ்யா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 19வது கூட்டம் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தலைமையில் டெல்லியில் நாளை தொடங்குகிறது. காணொலி மூலம் நடைபெறும் இந்த கூட்டத்தில் ரஷ்யா, சீனா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய 6 நாடுகளின் பிரதமர்கள் பங்கேற்கிறார்கள். பாகிஸ்தான் சார்பில் அதன் வெளி விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற செயலாளர் பங்கேற்கிறார். ஆப்கானிஸ்தான், பெலாரஸ், ஈரான், மங்கோலியா ஆகிய 4 நாடுகளின் பிரதிநிதிகள் பார்வையாளர்களாக கலந்து கொள்கிறார்கள். இதில் உறுப்பு நாடுகளின் வர்த்தக, பொருளாதார செயல்திட்டம் குறித்து விவாதிக்கப்படுகிறது. பௌத்த பண்பாட்டை விளக்கும் கண்காட்சி ஒன்றும் மாநாட்டை ஒட்டி திறக்கப்படவுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியத்தில் நிவர் புயலில் சேதமடைந்த விவசாய நிலங்களுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனந்தமங்கலம், பெருங்கருணை உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 200 ஏக்கரில் பொன்னி நெல் நடவு செய்யப்பட்ட நிலையில் அனைத்தும் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கதிர் வரும் சூழ்நிலையிலும் கதிர் வந்த சூழ்நிலையிலும் அடித்த கோர தாண்டவ காற்றுக்கு எல்லாம் படிசூடமாக படுத்து விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. விழுந்த கதிரில் பால் ஏறாத வண்ணம் விவசாயிகளுக்கு மகசூல் குறையும். காப்பீடு திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு காப்பீடு பெற்றுத்தர வேண்டும். மேலும் அரசு ஒரு ஏக்கருக்கு நிவாரணமாக ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 பெற்றுத்தர வேண்டும். விவசாயிகளை காப்பாற்ற அரசாங்கம் விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பத்தூர் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் சட்டப்பேரவை தேர்தல் பணிகளுக்கான ஆய்வு மற்றும் தேர்தல் அறிக்கை குறித்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் திரு ஆர் பாலசுப்ரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக பொருளாளர் திரு ஆர் மனோகரன், கழக அமைப்பு செயலாளர்கள் திரு ஆர் முருகன், திரு கே பாலமுருகன், தேர்தல் பிரிவு செயலாளர் திரு என்.ஜி. பார்த்திபன், சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு தம்பி இஸ்மாயில், அமமுக செய்தி தொடர்பாளர் திரு அதி வீரராம பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இதேபோல் வேலூர் புறநகர் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் சட்டப்பேரவை தேர்தல் பணிகளுக்கான ஆய்வு மற்றும் தேர்தல் அறிக்கை குறித்த கருத்து கேட்பு கூட்டம் பள்ளிக்கொண்டால் டோல்கேட் அருகில் உள்ள தனியார் ஹோட்டலில் வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் சி ஜெயந்தி பத்மநாபன் தலைமையில் நடைபெற்றது. கழக பொருளாளர் திரு ஆர் மனோகரன், கழக அமைப்பு செயலாளர்கள் திரு ஆர் முருகன், திரு கே பாலமுருகன், தேர்தல் பிரிவு செயலாளர் திரு என்.ஜி. பார்த்திபன், கழக சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு தம்பி இஸ்மாயில், கழக செய்தி தொடர்பாளர் திரு அதி வீரராம பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். 7 பேர் விடுதலை விவகாரத்தை பற்றி பேச திமுகவுக்கு எந்த தார்மீக உரிமையும் தகுதியும் இல்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சியின் போது நளினியை விடுதலை செய்திருந்தால் தற்போது பேரறிவாளன் உள்ளிட்டோரை சுலபமாக சிறையில் இருந்து வெளியே எடுத்திருக்கலாம் என்றும் அவர் கூறினார். திமுகவுக்கு என் அன்பு சொந்தங்களுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வேலூர் சிறையில் இருக்கும்போது
அக்கா நளினியுடைய விடுதலை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வழக்காக வரும்போது 2 முறை நீதிமன்றம் சொல்லுது, நளினியின் விடுதலை மாநில ஆட்சியின் கையில் இருக்குது, மாநில அரசின் கையில் இருக்குது என்று சொல்லு. அப்போது அக்காவுக்கு திருப்பி இந்த அரசு ஒரு உயர்நீதிமன்றத்துக்கு கொடுக்குது. நளினியை விடுதலை செய்தால் அவர் முக்கியமான நபர்கள் குடியிருக்கிற தெருவில் குடியிருப்பார், அவர்கள் உயிருக்கு அவரால் ஆபத்து ஏற்படும், அதனால் நளினியை விடுதலை செய்ய முடியாதுன்னு சொன்னது. இந்த பாருங்கள், வேற சான்றுதான் வேணும்னா நான் கூட தரேன். ஏன்னா நான் அப்போ சிறையில் இருந்தேன். அப்போது என்னென்னா, நீங்கள் 2 முறை உங்கள் கையில் இருந்தது அந்த விடுதலை. எங்கள் அக்காவை அப்படி விட்டுருந்தீங்கன்னா நாங்கள் இந்நேரம் என் தம்பி எல்லாரையும் எடுத்திருப்போம். அதை கெடுத்துட்டீங்க. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேனி தெற்கு மாவட்ட புதிய நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு முத்துசாமி தலைமையில் நடைபெற்றது. வரும் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றும் விதம், தேர்தல் அறிக்கை தொடர்பாக கழக நிர்வாகிகளுடனான ஆலோசனை நடத்தப்பட்டது. இதில் பொதுக்குழு உறுப்பினர் திரு சத்தியமூர்த்தி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் திரு ஸ்டார் ரஃபீக் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். நாகப்பட்டினம் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக மறைந்த தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் சந்திரமோகன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு மஹபூப் ஜெய்லானி, திருமருகல் வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு விக்ரமன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இனி வரும் தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக தற்போது காண்போம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மழைநீரில் நெற்கதிர்கள் மூழ்கியுள்ளன. கொட்டாம்பட்டி, கருங்காலக்குடி, தும்மைப்பட்டி, கீழவளவு, சமுத்திராப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு பெய்த கனமழையால் 5 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்கதிர்கள் மழைநீரில் சாய்ந்து மூழ்கியுள்ளன. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்து விவசாயம் பார்த்து வந்த தங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையை சுற்றி மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மருத்துவமனை மூடப்பட்டுள்ளது. நிவர் புயல் காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் செம்மஞ்சேரி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் அங்குள்ள அரசு மருத்துவமனையை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளதால் மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவமனையை மூடியுள்ளது. மக்களின் நலன் கருதி மழைநீரை அகற்றி மருத்துவமனையை திறக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அடிப்படை வசதிகளை செய்து தராத கல்லாநத்தம் ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்திய கிராம மக்கள் ஊராட்சி மன்ற தலைவருடன் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவலறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதை ஒட்டி நாளை முதல் 4ஆம் தேதி வரை ஆழ்கடலில் மீன்பிடிக்க கன்னியாகுமரி மாவட்ட மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. இதனால் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் விசை படகுகளும் மணக்குடி உள்ளிட்ட கடற்கரை கிராமங்களிலும் நாட்டு படகுகளும் கரை ஒதுக்கப்பட்டுள்ளன. கரையோர பகுதியில் இருந்து மீன்பிடிக்க செல்பவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் டோக்கன் பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பகுதியில் வழிப்பறி கொள்ளையர்களின் அட்டகாசம் அதிகரித்துள்ளது. மாதினிப்பட்டியைச் சேர்ந்த திருமதி ஸ்டாலின் தேவி என்பவர் தனது மகனுடன் ஸ்ரீராமபுரம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அந்த வழியே இருசக்கர வாகனத்தில் வந்த கொள்ளையர்கள் அவர் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை பறிக்க முயன்றனர். இதில் நிலை தடுமாறி இருவரும் கீழே விழுந்ததில் பலத்த காயம் ஏற்பட்டது. திருமதி ஸ்டான்லி தேவியின் கைப்பையை கொள்ளையர்கள் பறித்து சென்றனர். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் நல்லுறவை ஏற்படுத்தும் விதமாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் பேரணி நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் தங்கள் பகுதியில் நடக்கும் குற்றங்களை காவல்துறையினருக்கு தெரியப்படுத்துவது, காவலன் செயலியை பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த பேரணியில் 400க்கும் மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்றனர்.
கார்த்திகை தீபத்தை ஒட்டி மயிலாடுதுறையில் அவல் பொரி வியாபாரம் மந்தமாக நடைபெற்று வருகிறது. கொரோனா தொற்று, மழை உள்ளிட்ட காரணங்களால் பொரி வியாபாரத்தில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டு குறைந்த அளவே அவல் பொரி உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் வாங்கி செல்வதால் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் செல்போன் டார்ச் லைட்டுகளை ஒளிரவிட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடக் கோரி உப்பாறு பாசன விவசாயிகள் 500க்கும் மேற்பட்டோர் நேற்று இரவு உப்பாறு அணைக்குள் நுழைய முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் குண்டடம் செல்லும் சாலையில் அமர்ந்து செல்போன் டார்ச் லைட்டுகளை ஒளிரவிட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தண்ணீர் திறந்துவிடும் வரை காத்திருப்பு போராட்டம் தொடரும் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 5 முறை அமைதி பேச்சுவார்த்தை தாராபுரம் வட்டாட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் அவர்கள் தலைமையிலே பேச்சுவார்த்தை நடத்தி இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. இதுவரை அதேபோல பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு கூட்ட நடவடிக்கைகளிலும் கூட்டத்தில் சில உறுதிமொழியை கொடுத்துவிட்டு அந்த உறுதிமொழியை பின்பற்றுவதும் இல்லை. விவசாயிகள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசு உத்தரவை கூட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மதிக்காமல் விவசாயிகளை வஞ்சித்து வருவது மிகவும் வேதனை அளிக்கிறது. இந்த நிலை இதே நிலை தொடர்ந்தால் நாங்கள் இன்று உப்பாறு அணை முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். காவல்துறை எங்களை அணைக்குள்ளே செல்ல விடாமல் தடுத்து சாலையில் அமர வைத்திருக்கிறார்கள். இந்த எங்களுக்கு அதாவது அந்த அரசாணையின்படி எங்களுக்கு தண்ணீர் திறந்து விடும் வரை நாங்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் உறுதியாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். உப்பாறு அணைக்கு பரம்பிக்குளம் ஆலியாறு திட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் வழங்க வேண்டும் என்கின்ற அரசாணைப்படி கோரிக்கையை வலியுறுத்தி கிட்டத்தட்ட 4 மாத காலமாக தொடர்ச்சியான போராட்டத்தில் இந்த விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக பொதுப்பணித்துறை உப்பாறு அணை விவசாயிகளை பாராமுகத்தோடு அணுகிறது, அவர்கள் உப்பாறு அணை விவசாயிகளுக்கு பாரபட்சமாக நடத்துகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறோம். இதனிடையே மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டத்தை திரும்ப பெற வேண்டியும் டெல்லியில் விவசாயிகள் மீது தாக்குதலை நடத்திய சம்பவத்தை கண்டித்தும் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் திருவாரூர் ரயில் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு PR பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு புதிய வேளாண் சட்ட நகலை தீயிட்டு கொளுத்தியும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். புதிய வேளாண் சட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அரசு ஆதரவு தெரிவித்திருப்பது மாண்புமிகு அம்மாவிற்கு இழைக்கும் துரோகம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சட்டம் விவசாயிகளுக்கு எதிரானது. இந்திய விவசாயிகளை அழிக்கக்கூடும். குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிப்பதிலிருந்து தன்னை பின்வாங்கியிருக்கிறது. கொள்முதல் செய்வதை கைவிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வரும் ஆண்டு முதல் நெல் கொள்முதலை தமிழக அரசு கைவிட வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழக விவசாயிகளையும் இந்திய விவசாயிகளையும் அழிக்கிற சட்டத்தை கைவிட வேண்டும் என்று நாங்கள் போராடி வருகிறோம். மத்திய அரசின் வேளாண் திருத்த சட்டங்களை கைவிடக் கோரி டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து தூத்துக்குடியில் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் சிதம்பரம் நகர் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் CITU, AITUC உட்பட பல்வேறு தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டனர். முன்வைத்திருக்கிற இந்த 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெறும் வரை இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தப் போவதாக விவசாய அமைப்புகள் அறிவித்திருக்கிறார்கள். டெல்லி மாநகரை பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் முற்றுகையிட்டு நடத்துகிற இந்த போராட்டத்துக்கு இந்திய நாட்டின் தொழிலாளிகளுடைய ஆதரவு உண்டு என்பதை அறிவிக்கும் முறையிலும் மத்திய மோடி அரசாங்கம் விவசாயிகள் மீது கட்டவிழ்த்து விட்டிருக்கிற இந்த கொடூரமான அடக்குமுறையை கைவிட வேண்டும். இல்லை என்றால் விவசாயிகளுக்கு ஆதரவாக தொழிலாளிகளும் களமிறங்குகிற பிரம்மாண்டமான வேலை நிறுத்தம் நாடு முழுவதும் நடைபெறும் என்கிற எச்சரிக்கை விடுக்கும் முகமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்டம் பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் பகுதிகளில் வைரஸ் தாக்குதல் காரணமாக பப்பாளி பிஞ்சுகள் உதிர்ந்து விடுவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர்.
அலங்காநல்லூர், பாலமேடு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் பப்பாளி சாகுபடி செய்யப்படுகிறது. உழவு பணி, நடவு, உரம், மருந்து என ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்தும் பப்பாளி மரங்களில் வைரஸ் நோய் தாக்குதல் காரணமாக உரிய விளைச்சலை எடுக்க முடியாமல் விவசாயிகள் வேதனையில் தவித்து வருகின்றனர். மேலும் தொடர்ந்து பெய்து வரும் பருவமழை காரணமாக வைரஸ் நோய் அதிக அளவில் பரவி வருகிறது. இதனால் காய்பிடிக்க வேண்டிய பருவத்தில் இலைகள் சுருங்கி மஞ்சள் நிறமாக மாறி பூக்களும் பிஞ்சுகளும் உதிர்ந்து வீணாகின்றன. எனவே இந்த வைரஸ் நோய் குறித்து தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து நோய் பரவலை தடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் எழுதி முதலீடு பண்ணி நாங்கள் கண்டு ஒரு கண்டு 20 ரூபாய்க்கு எடுத்து அதை முதலீடு பண்ணி 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி மகசூல் எடுக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டின் காரணமாக விலை போக மாட்டுது. பழங்கள் வெட்டியாக கொண்டு போனாலும் பறிச்சுட்டு போனாலும் அதுக்கான பறித்த கூலி கூட கிடைக்க மாட்டுது. அது வேஸ்ட்டாக கீழே போடுற மாதிரி தான் இருக்குது. அது வச்சு மரத்துலேயே பப்பாளி பழமெல்லாம் அழுகி தொங்கக்கூடிய நிலமை. அதுபோக பார்த்திங்கன்னா பப்பாளி விலை கிடைக்க போதும் பார்த்திங்கன்னா அந்த பப்பாளியில் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் பிடுங்கினோனையுமே வைரஸ் நோயின்னு ஒரு நோய் தாக்குது. அந்த வைரஸ் நோய் எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மரம் அதுக்கு மேலே காய்க்கவே காய்க்காது. அவ்வளோதான், அந்த பிஞ்சு கூட உதிர்ந்துடும். அது வச்சு மிகப்பெரிய இழப்பு. அதுக்குன்னு தனியாக மருந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை. தோட்டக்கலைத்துறையினர் இதுக்குன்னு ஆய்வு பண்ணி வைரஸுக்குன்னு பப்பாளியோட வைரஸுக்குன்னு மருந்தை கண்டுபிடிச்சா மட்டுமே பப்பாளி விவசாயிகள் இந்த வைரஸ் நோயிலிருந்து பப்பாளியை காப்பாற்ற முடியும். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.